ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் மேட்ச் நம்பர் 33 ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எங்கே வச்சு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் வச்சு நடக்கு. பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, பிச் எக்ஸ்பெக்டட் டு பி நியூட்ரல். இந்த மேட்ச் எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு நடக்கு இந்திய நேரப்படி. நாங்கள் யூஏஇயில் பார்த்தீங்கன்னா பிற்பகல் 2 மணிக்கு நடக்கு. ஸோ வெயில் பயங்கரமாக இருக்கும். ஸோ வெயிலால் பேட் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும், பவுலர்ஸ்க்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த வெயிலை சமாளித்து நீங்கள் ஆடணும், அதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் துபாயை பொறுத்தவரை ஸ்கோர் இங்கே எப்படின்னா, நீங்கள் நைட்டில் ஆடும்போது பார்த்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட் பண்ணுறவங்களுக்கு மோர் அட்வான்டேஜ் இருந்திருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப் ஸ்லோ டவுன் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ரெண்டு சைடுமே கொஞ்சம் நியூட்ரலாக தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் பேட் பண்ணி ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கணும். ஒரு 180 அடித்தா கூட கொஞ்சம் பிரச்சனை இல்லை. நீங்கள் 160 இல்லை ஒரு 150 அடிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில். ஸோ செகண்ட் பேட்டிங்கில் நீங்கள் நல்லா பவுலிங் போடணும். நீங்கள் செகண்ட் பேட்டிங்கில் அந்த 150 டார்கெட் இல்லை 160 டார்கெட்டை அடிச்சுட்டு நீங்கள் நல்லா பவுலிங் போட்டிங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் பவுலிங் சரியாக போடலை அப்படின்னா ஸோ சேசிங்கில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இங்கே பேட்ஸ்மேன்ஸ் இப்போ ரெண்டு டீம் பொறுத்தவரை அந்த நியூ பால் அண்ட் பவர் பிளேயில் விக்கெட் விழாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே நீங்கள் நல்ல ஒரு ஸ்கோர் எதிர்பார்க்கலாம் ஃபஸ்ட் பேட்டிங்கில் அண்ட் செகண்ட் பேட்டிங்கில் ஆல்சோ. ஸோ அதுதான் நீங்கள் பண்ண தவறுறாங்க. நிறைய பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ பாலில் இன்ஸ்விங்கில் அவுட் ஆடுறாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ தேவையில்லாத ஷாட்டை அடித்தும் அவுட் ஆடுறாங்க. ஸோ பேட்ஸ்மேன்ஸுக்கு பொறுப்பு இருக்குங்க. ஆனால் பவுலருக்கு நிறைய ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க இதில். ஸோ பவுலர்ஸ் ஈஸியாக நல்லா போடுறாங்க, ஆனால் அவங்களுக்கு விக்கெட்டும் கிடைக்குது. ஸோ பேட்ஸ்மேன்ஸ் சின்ன சின்ன தவறுகளால் தான் விக்கெட் விழுதுங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு டீமோட ஹெட் ஸ்டாட்ஸ் பார்ப்போம். ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 10 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா 9 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 146, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 143. ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேயிங் 11 பார்ப்போம். ஜோஸ் பட்லர், பென் ஸ்டோக்ஸ், ஸ்டீவன் ஸ்மித், சஞ்சு சாம்சன், ராபின் உத்தப்பா, ரியான் பராக், ராகுல் டிவேட்டியா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஜெயதேவ் உன்கட், ஸ்ரேயாஸ் கோபால், கார்த்திக் தியாகி. ஸோ இங்கே பட்லர் அண்ட் பென் ஸ்டோக்ஸ் ஓப்பனிங் இறங்குறாங்க. பட் பட்லர் கொஞ்சம் அடிக்கிறாரு. ஒரு 20 ரன் பெரிய அளவில் ஸ்கோர்கள் அவர் இன்னும் இந்த ஐபிஎல் நம்ம எதிர்பார்க்க முடியல. ஸோ அவர் மேலே ப்ரெஷர் இருக்குது. ஸோ அவர் இப்போ ஆடியே ஆகணுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான். இங்கே பென் ஸ்டோக்ஸ் போன மேட்ச்சில் ஒரு 43 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஸோ அவர் ஓப்பனிங் இறங்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அவர் ஓப்பனிங் இறங்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் மிடில் ஆடினா இன்னும் நல்லாயிருக்கும். உங்கள் டீம் மிடில் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ மிடில் ஆடினா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நாளைக்கு பென் ஸ்டோக்ஸ் ஓப்பனிங் ஆடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வாஷிங்டன் சுந்தர் இருக்கிறாரு நியூ பாலில். ஸோ அவரை வச்சு பென் ஸ்டோக்ஸ் கண்டிப்பாக குடைச்சல் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அது விக்கெட் உழவுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பென் ஸ்டோக்ஸ்க்கான இடம் மிடில் ஆர்டரில் இறக்கி விடலாங்கிறது என்னோட கருத்து. ஸோ என்ன கேட்டால் நீங்கள் ராபின் உத்தப்பா அண்ட் ஜோஸ் பட்லர் கூட நீங்கள் ஓப்பனிங் இறக்கலாம். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான் ராபின் உத்தப்பா. ஸோ அதை ஏன் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்க மாட்டேங்கான்னு தெரியல. ஸ்டீவன் ஸ்மித் ஒரு கேப்டனாக பயங்கரமாக ஃபெயிலியர் ஆகிட்டாருங்க. ஸோ அதை ஓப்பனாக நான் சொல்லி ஆகணும். அவருக்கா டீமுக்கு பேட்டிங்லேயும் சரி அவர் கேப்டன்ஷிப்லேயும் சரி ஃபெயிலியர் தான். ஸோ இங்கே ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவரோட பவுலிங் அட்டாக்கு இப்போ பவுலிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அதை நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அதனால தான் ஸ்டீவன் ஸ்மித்தை தன்னோட கேப்டன்ஷிப்பை எப்படியாவது ப்ரூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கேகேஆரில் தினேஷ் கார்த்திக் ஏன் மார்கன் கையில் கேப்டன்ஷிப்பை கொடுத்துட்டாரு. ஸோ அதை மாதிரி இவர் பட்லர் கையில் கொடுப்பாராங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னென்னு தெரியல. அவர் நல்ல ஒரு கேப்டன்ஷிப் பண்ணக்கூடிய ஆள் தான். பட் இந்த யூஏஇயில் கொஞ்சம் திணறிட்டு தான் இருக்கிறாருன்னு சொல்லவே ஆகணும். ஸோ அவர் அந்த ஷார்ஜாவில் அடித்ததோடு சரி, அந்த 2 மேட்ச் ஷார்ஜாவில் அடித்தார், அதோட சரி. அதுக்கப்புறம் எந்த பேட்டிங்கும் அவருக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் ட்ரீம் 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவருக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 10 இருந்தது. இப்போ அவரோட கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. உங்களுக்கே தெரியும் ஸ்டீவன் ஸ்மித் எவ்வளோ பெரிய பிளேயரு. ஸோ அவருக்கு ட்ரீம் 11 9 கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அவரோட ஃபார்ம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நீங்களே தெரிவிச்சுக்கோங்க. சஞ்சு சாம்சன் அந்த ஸ்டார்டிங்கில் அடித்தார், அவ்வளோதான். ஸோ பெரிய அளவில் போன மேட்ச் கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம பெரிய இன்னிங்ஸ் எதிர்பார்க்குறோம் சஞ்சு சாம்சன் கிட்டலாம் இருந்து. ஸோ ராபின் உத்தப்பா போன மேட்ச்சில் கொஞ்சம் நல்லா பண்ணார். ரியான் பராக் ஒரு யங்ஸ்டர்ஸ் தனக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல அவர் சரியான நேரத்தில் அவர் ப்ரூவ் பண்ணார். ஸோ அதையும் சொல்லி ஆகணும். ராகுல் டிவாட்டியா ஸோ போன மேட்ச் ராகுல் டிவாட்டியா நின்னார். ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸ் கூட இந்த 13-14 ரன் தான் அடிக்கணும். ஸோ அதை அவர் அடிக்க முடியாமல் போனாருங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஜோஃப்ரா ஆர்ச்சர் விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்கார் அவங்க டீமில். ஜெயதேவ் உன்கட்டுக்கும் போன மேட்ச்சில் விக்கெட் டேக்கராக இருந்தார். அண்ட் ஸ்ரேயாஸ் கோபால் ஸோ நல்லா லெக் ஸ்பின்ஸ் நல்லா போட்டுட்ருக்கிறாரு. ஸோ ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுக்கிறாரு. கார்த்திக் தியாகி பற்றி சொல்லணும்னா நல்ல குட் லைன் அண்ட் லென்த்தில் போட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. ஸோ
ஸோ சூப்பராக ஒரு போட்டுட்ருக்கிறாரு. ஸோ வேரியேஷன் அவரோட பவுலிங்கில் ஏகப்பட்ட நீங்கள் அவரோட பவுலிங்கை பார்த்தீங்களானே தெரிஞ்சிருக்கும். ஒரு பவுலிங்கில் ஏகப்பட்ட வேரியேஷன் இருக்குது. ஸோ அவர் பவுலிங்லாம் நீங்கள் அடிச்சிடவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அண்டர் 19 பிளேயர் சூப்பராக இருக்கிறாரு. விக்கெட் எல்லா மேட்ச்லையும் ஒரு விக்கெட் எடுத்துடுறாருங்க. ஸோ அதுதான் அவரோட ப்ளஸ்ஸே கார்த்திக் தியாகியை பொறுத்தவரை. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்தவரை ஓப்பனிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் மிடில் ஆர்டர் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது. இந்த 2 விஷயத்தை நீங்கள் சரி பண்ணிட்டேனாலே உங்கள் டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் அவங்க பவுலிங்கில் போன மேட்ச் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ போன மேட்ச் ஜெயதேவ் உன்கட் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு, ஜோஃப்ரா ஆர்ச்சர் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு, கார்த்திக் தியாகி 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. எல்லாருமே கொஞ்சம் பவுலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஓப்பனிங் அண்ட் மிடில் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே உங்கள் டீம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக இருக்குங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஆர்சிபியோட பிளேயிங் 11 பார்ப்போம். ஆரன் ஃபின்ச், டேவிட் படிக்கல், விராட் கோலி, ஏபிடி, வாஷிங்டன் சுந்தர், சிவம் டூபே, கிறிஸ் மோரிஸ், இசுரு உடானா, யேகேந்தர் சகல், நவ்தீப் சைனி, முகமது சிராஜ். ஸோ ஆரன் ஃபின்ச் அண்ட் டேவிட் படிக்கல் பற்றி சொல்லணும்னா நல்ல ஒரு டீசெண்டான ஓப்பனிங் தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஆர்சிபி பார்க்கும்போது இந்த ஓப்பனிங் பேர் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொஞ்சம் டீசெண்ட் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு அவுட் ஆகல, கொஞ்சம் நிற்கிறாங்க, ஒரு பவர் பிளே தாண்டி நின்றுட்டு இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் அவுட் ஆகிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் 2 பேரும். ஸோ இவங்க அவுட் ஆனால் தான் இவங்க சீக்கிரமாக எவ்வளோ தூரத்தில் இவங்க சீக்கிரமாக அவுட் ஆகிறாங்களோ அப்போ தான் விராட் கோலி அண்ட் ஏபி டிவிலியர்ஸுக்கு ப்ரெஷர் உருவாகுது. ஸோ போன மேட்ச்சில் ஏபிடி விராட் கோலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடினார். ஆனால் அவர் என்ன தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் அண்ட் சிவம் டூபே முன்னாடி இறக்கி விட்டு ஸோ ஏபிடிவே கொஞ்சம் கடைசியில் தான் கொண்டு வர்றாரு. ஸோ அது என்னன்னு தெரியல, அதை அவங்க செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி பிச்சில் நம்ம பேட்ஸ்மேன்ஸ் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, ஏன்னா ஏபிடி அண்ட் விராட் கோலியை நம்பி இருக்கக்கூடாது, அந்த ஒரு செக்கிங்கில் அவர் அப்படி பண்ணாரான்னு எனக்கு தெரியல. ஸோ அது ஒரு ஃபெயிலியர் தான். நேற்று அவங்க அந்த கிங்ஸ் 11 பஞ்சாப் கூட அந்த டிசிஷன் எடுத்தது. ஏபிடி 2 ரனில் அவுட் ஆகிட்டு போனார். ஸோ அது மிகப்பெரிய ஏன்னா ஷார்ஜா பிச்சு அங்கே வித்தியாசமாக இருக்குது. முன்னாடி பார்த்தா நம்ம ஷார்ஜா பிச்சு மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக ஆயிடுச்சு. ஸோ அங்கேயே ரொம்ப திணறினாங்க அந்த மேட்ச்சில். ஸோ அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் பற்றி சொல்லணும்னா போன மேட்ச்சில் அந்த கிங்ஸ் 11 பஞ்சாப் கூட மேட்ச்சில் கூட பவர் பிளேயில் அவர் பவுலிங் போடல. ஸோ அதுவே ஒரு ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ ஒரு பவர் பிளே நியூ பாலில் பவுலிங் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும், விக்கெட் எடுத்துருப்பாருங்க. இப்போ அவரோட வாஷிங்டன் சுந்தர் பொறுத்தவரை ஸ்பெஷலிஸ்டே அவர் தான், பவர் பிளேயில் நியூ பாலில் விக்கெட் எடுக்கிறது. ஸோ அதுதான் அவரோட ஸ்பெஷலு. சிவன் டூபே ஒரு 20 ரன் போன மேட்ச்சில் அடித்தார். ஸோ அவருக்கு தனக்கு சான்ஸ் வந்தால் தன்னை ப்ரூவ் பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான். பவுலிங்லேயும் தனக்கு சான்ஸ் வந்தால் ப்ரூவ் பண்ணுவார், பேட்டிங்லேயும் அட் த சேம் டைம் சான்ஸ் வந்தால் ப்ரூவ் பண்ணுவார். கிறிஸ் மோரிஸ் பற்றி நான் பேசியே ஆகணுங்க. போன மேட்ச்சில் விராட் கோலி அவுட் ஆகிட்டு போகிறாரு கிங்ஸ் 11 பஞ்சாப் கூட. 136 ரன்ல தான் இருக்குது, 5 விக்கெட் போயிடுச்சு. ஸோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 150 தாண்டுமான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு 8 பாலில் 25 ரன் அடித்தார், 3 6. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இவரும் உடானா ஒரு 10 ரன் அடித்தார். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 171 போயிடுச்சு. யாருமே எதிர்பார்க்கல, ஏன்னா விராட் கோலி போயிட்டாரு. ஸோ ஓவருக்கு இன்னும் 2 ஓவர் 3 ஓவர் தான் இருக்குது, என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதிரடி ஆடினார். ஸோ பவுலிங்லேயும் அவர் கலக்கிறாரு, த சேம் டைம் பேட்டிங்லேயும் அவர் கலக்கிறாருங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். இசுரு உடானா போன மேட்ச் ஒரு 4 ஓவர் கோட்டா ஃபுல் கம்ப்ளீட் பண்ணல, இருந்தாலும் அவர் ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் தான் தெரிவிச்சுக்கிறேன். சகல் அந்த டீமோட கீ பிளேயர். ஷைனி அண்ட் சிராஜ் பற்றி சொல்லணும்னா நிறைய ரன் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ சைனிக்கிட்டேருந்து நல்ல ஒரு விக்கெட்டு டேக்கிங் நம்ம எபிலிட்டி இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இன்னும் அவரோட என்னென்னா முதல்லலாம் அவர் பாலை அடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க, இப்போ எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக அடிக்கிறாங்க. சிராஜ் முதல் 2 மேட்ச் நல்லா தான் விளாண்டாரு. ஸோ போன மேட்ச் பயங்கரமான எக்ஸ்பென்சிவ் தான் சொல்லியே ஆகணும். ஸோ நாளைக்கு சிராஜுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு பவுலர் எதுவும் எடுத்துகிட்டு வராங்களாங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இப்போ நான் இதோட மேட்ச் ப்ரிவ்யூ முடியுது. நான் ட்ரீம் 11 உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா இது ஸ்மால் லீக் ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்கான டீம். விக்கெட் கீப்பர்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏபி டிவிலியர்ஸ் எடுத்திருக்கிறேன், ஜோஸ் பட்லர் எடுத்திருக்கிறேன். பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷனில் விராட் கோலி, டேவிட் படிக்கல், ரியான் பராக் எடுத்திருக்கிறேன். ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கிறிஸ் மோரிஸ், பென் ஸ்டோக்ஸ். பவுலர்ஸ் ஆப்ஷனில் இசுரு உடானா, யேகேந்தர் சகல் எடுத்திருக்கிறேன், ஜெயதேவ் உன்கட் எடுத்திருக்கிறேன், அண்ட் ஆர்ச்சர் எடுத்திருக்கிறேன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்திருக்கிறேன். நீங்கள் இங்கே தான் யோசிக்கணும், என்னப்பா ஸ்மால் லீக்ங்கிற ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்ங்கிற கேப்டனாக ஆர்ச்சரை போட்டிருக்கிற,
வைஸ் கேப்டனாக பென் ஸ்டோக்ஸ் போட்டதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு காரணம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஜோஃப்ராஜர் போட்டதுக்கு நான் காரணம் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் கேட்கலாம். ஆனால் ஒரு 3 விக்கெட் எடுத்தாலுமே உங்களுக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக வந்துடுங்க. 200 3 விக்கெட்டு அண்ட் ஓவர்ஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டு இல்லை மெய்டன் எடுத்தால் கூட ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஷுவராக வருது. ஸோ அதனால் நான் வந்து எடுத்தேன். அவர் கேப்டனாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தான் கூடும். நீங்கள் வந்து இப்போது நான் ஜெயதேவ் உன்கட் போட்டிருக்கேன். போன மேட்ச் யாருக்காவது தெரியுமா ஜெயதேவ் உன்கட் விக்கெட் எடுப்பாருங்கிறது? ஸோ அதை மாதிரி தான் நீங்கள் வந்து பேட்ஸ்மேன்ஸுக்கு நீங்கள் நம்பி போகிறத விட பவுலர்ஸ் நீங்கள் நம்பி போகிறது இன்னும் நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இன்னொரு கேப்டன் சாய்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லர் இருக்கிறாரு. ஏபி டிவிலியர்ஸ் கூட நீங்கள் போட்டு போகலாம். ஆனால் இது உங்களுக்கு ஒரு சேஃபாக இருக்கும். நீங்கள் ஸ்மால் லீக்லேயே இது ரெண்டுமே சேஃபாக இருக்கும். ஸ்டோக்ஸ் வந்து அவரும் 2 ஓவர் போடுறாரு. தென் அவர் ஓப்பனிங் இறங்குறாரு. ஸோ ஓரளவு போன மேட்ச் நல்லா அவர் ஓப்பனிங் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் நான் போட்டேன் வைஸ் கேப்டனாக. ஸோ உங்களுக்கு வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ் மோரிஸ் இருக்கிறாரு. ஸோ அவரும் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பார். ஸோ இந்த டீமை நீங்கள் வந்து கிராண்ட் லீக்லேயும் யூஸ் பண்ணலாம், ஸ்மால் லீக்லேயும் யூஸ் பண்ணலாங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ கிராண்ட் லீக் டீம் பார்ப்போம். நான் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஏபி டிவிலியர்ஸ் விட்டுருக்கிறேன். ஸோ இதுதான் நான் பண்ண அந்த டீமில் ஒரே ஒரு தப்புன்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஜோஸ் பட்லர் எடுத்துட்டுக்கிறேன். விராட் கோலி, ஆரன் ஃபின்ச், படிக்கல், ஸ்மித்து. ஸோ இங்கே வந்து ஓப்பனிங்லேருந்து டாப் 3 எடுத்திருக்கேன் ஆர்சிபிலேருந்து. இங்கே ஸ்மித்தை நான் எடுத்துருக்கிறேன். ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கிறிஸ் மோரிஸ், வாஷிங்டன் சுந்தர், பென் ஸ்டோக்ஸ், ஹேகேந்தர் சகல், அர்ச்சர், கார்த்திக் தியாகி எடுத்திருக்கிறேன். ஸோ கேப்டனாக விராட் கோலி போட்டிருக்கிறேன். அங்கே வைஸ் கேப்டனாக ஸ்டீவன் ஸ்மித் போட்டிருக்கிறேன். ஸோ 2 பேருமே அவங்க டீமோட கேப்டன். ஸோ இங்கே விராட் கோலியை நான் கேப்டன் சாய்ஸாக போட்டதுக்கு நான் வந்து ரீசன் சொல்லவே வேண்டாம். ஸ்மித்தை போட்டதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்ச் ப்ரிவியூவில் சொல்லியிருப்பேன். அவர் ஃபார்ம் அவுட்டு அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் வந்து கண்டிப்பாக தன்னை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறாரு. ஸோ அதனாலே அவர் கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற இடத்துல தான் அவர் இருக்கிறாரு. ஸோ அவரால் எல்லாமே முடியும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வருவாருங்கிற நம்பிக்கையில் நான் ஒரு வைஸ் கேப்டனாக போட்டிருக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஐபி டிவிலியர்ஸ் எடுக்க முடியல. ஃபார் கிரெடிட்ஸ் இஷ்யூ தான். ஏன்னா பென் ஸ்டோக்ஸ் எடுத்தாகணும். பென் ஸ்டோக்ஸ் வந்து எப்போனாலும் பென் ஸ்டோக்ஸ் பழைய ஃபார்முக்கு வரலாம். ஸோ அது நம்ம ஒரு மேட்ச் நான் அவர் விட்டுட்டோம்னு வைங்களேன். ஏன்னா போன மேட்ச் மேட்ச்சுக்கு 2ஆம் மேட்ச் நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கிறாரு. ஸோ நீங்கள் பென் ஸ்டோக்ஸ் ஒரு மேட்ச்சை விட்டுட்டு நீங்கள் ஏபி டிவிலியர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அது பென் ஸ்டோக்ஸ் அன்றைக்கி 2 விக்கெட் எடுத்து உங்களுக்கு பேட்டிங் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் பயங்கரமாக இதாகும். ஸோ அதனால தான் ஏபி டிவிலியர்ஸை விட்டு போயிருக்கிறேன். இல்லைன்னா எனக்கு ஏபி டிவிலியர்ஸ் நான் எடுத்துகிட்டு போகணுன்னு தான் நினப்பேன். ஸோ என்ன சரி எனக்கு அந்த கிரெடிட்ஸ் இஷ்யூ தான் பெரிய இதாக இருந்தது. ஸோ நான் இங்கே வாஷிங்டன் சுந்தர் வச்சுருக்கிறேன், கிறிஸ் மோரிஸ் வச்சுருக்கிறேன், சகல். நீங்கள் உங்களுக்கு வந்து போன டீமில் பார்த்தீங்கன்னா நான் சகல் இஸ்ரூடான்னு எடுத்துகிட்டு இருந்தேன். உங்களுக்கு சகல் வேண்டாம், ராகுல் டிவாட்டியா வேணும்னா நீங்கள் ராகுல் டிவாட்டியா கூட வச்சுட்டு போகலாம். ஸோ ஆர்ச்சர் எடுத்திருக்கேன், கார்த்திக் தியாக எடுத்துருக்கிறேன். ஸோ எல்லாருமே கொஞ்சம் இந்த 6 பேருமே ஓரளவு விக்கெட் டேக்கர்ஸாக தான் இருப்பாங்க. ஸ்டோக்ஸ் அவங்க பேட்டிங்கில் கொஞ்சம் உங்களுக்கு ரன்ஸ் நிறைய அடிச்சு கொடுப்பாரு. ஸோ நான் கிராண்ட் லீக்கில் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரோ நிறைய டீம் போடுங்க, 11 டீம் போடுங்க கிராண்ட் லீக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் பேட்ஸ்மேன்ஸை வந்து எடுத்துகிட்டு போகிறத விட பவுலர்ஸை நிறைய எடுத்துகிட்டு போங்க. உங்கள் டீமில் 5-6 பவுலர்ஸ் எடுத்துகிட்டு போங்க. நான் இப்போ வந்து கிராண்ட் லீக்கில் நான் அந்த மாதிரி டீம் கொடுத்துருவேன். ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான டீமு. ஏன்னா யாருமே எடுத்தோன்னே எல்லாருமே 5-6 பவுலர்ஸ் வச்சுட்டு போகணுன்னு நினைக்கவே மாட்டாங்க. எல்லோரும் 4 பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்களா, 3 ஆல்ரவுண்டர் இருக்காங்களா, சரி 3 பவுலர் இருக்காங்களா, ஒரு விக்கெட் கீப்பர் இருப்பான், அந்த மாதிரி மென்டாலிட்டியோடு தான் எல்லாருமே போவோம். ஏன்னா எல்லாருமே சேஃப், ஓட்ட காசு எடுக்கணும்னு தான் நினைப்போம். ஸோ நீங்கள் வந்து ரிஸ்க்கே எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விக்கெட் டேக்கர்ஸ் பவுலர்ஸாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ அது உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஒரு 30 ரன் அடிக்கிறான்னா அவனுக்கு 30 பாயிண்ட் தான் கிடைக்கும். ஆனால் ஒரு பவுலர் வந்து ஒரு விக்கெட் எடுத்தானாலே உங்களுக்கு 25 பாயிண்ட். ஸோ அது போக அவன் எக்கனாமிக் இருக்குது, எக்கனாமிக்கில் வந்து அவன் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கிறான்னு தெரியாது. அண்ட் அவர் மேடின் ஓவர் போட்டான்னா அதுவும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏறும். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஒரு விக்கெட்டுக்குள்ளே இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அந்த ஒரு விக்கெட்டில் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா நான் நிறைய செக் பண்ணியிருந்தேன். கிராண்ட் லீக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸ் யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பவுலர் வச்சுருப்பான். கடைசி அவன் தான் ஃபஸ்ட் பிளேஸ் வச்சுருப்பான். ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். நம்ம மைண்டு எப்படி தெரியுமா இருக்கும், நம்ம மைண்டு வந்து சேஃபாக தான் போடணும்னு நம்ம நினைப்போம். யாருமே எடுத்தோன்னே சரி அதெல்லாம், ஏன்னா நம்ம ஓப்பனாக சொன்னாலும் அது ஒரு பயங்கரமான ஒரு ரிஸ்க்கான ஒரு டீம் தான். ஆனால் அப்படி போடுறவங்க தான் இன்றைக்கி ஜெயிச்சிருக்கிறாங்கிறத நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன். நீங்களும் அப்படி எடுத்துகிட்டு போங்க. கொஞ்சம் எனக்கு ரூபா போனாலும் பரவாயில்லப்பா, நான் வந்து ரிஸ்கியாக தான் போகிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 5 பவுலர் 6 பவுலர் கண்டிப்பாக வச்சுட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு நம்பிக்கையான பேட்ஸ்மேன் மட்டும் வச்சுக்கிட்டு ஸோ அந்த பவுலர்கிட்ட இருந்தே உங்களுக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன்.
ஸோ இதோ என்னோட ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா கீழே டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சாயங்காலம் நடக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் அந்த வேலை வந்துட்டு இருக்குங்கிறது தெரிவிச்சுக்கிறேன்.